ஹாய் ஹலோ வாங்க, இது நம்ம சுபாஷ் மேத்ஸ் டியூஷன் 10th ஸ்டாண்டர்ட் போர்ட் மேத்ஸ் நியூ சிலபஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எக்ஸசைஸ் 7.5 ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ், ஒன் வேர்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. பிகாஸ் அதுல இருந்து தான் நம்மளுக்கு நிறைய நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். லெசனோட கான்செப்ட் வந்து அதுல ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். ஸோ வாட் இஸ் லெசன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே வியூவர்ஸ், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்க்கு இப்ப ஒன் வேர்டு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்ப நான் எக்ஸசைஸ் 7.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எழுதியிருக்கேன். கொஸ்டின் என்னன்னு பாருங்க. தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a right circular cone of height is 15 centimeter and base diameter 16 centimeter. We have to find curved surface area of cone. சரி, ஃபர்ஸ்ட் என்ன given அப்படிங்கறத இங்க நான் நோட் பண்றேன். height is equal to 15 centimeter and diameter is equal to 16 centimeter. diameter 16 centimeter அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? radius வந்து 8 centimeter அப்படின்னு கிடைக்கும். இஸ் radius. இப்ப CSA of cone கண்டுபிடிக்கணும். CSA ஃபார்முலா வந்து பை ஆர் எல், இதுதான் ஃபார்முலா. நமக்கு எல்லாத்துலயுமே பை இருக்கு. சோ பையை சப்ஸ்டியூட் பண்ணாம நம்ம டைரக்டா கண்டுபிடிக்க போறோம். ஆனா எல் இல்ல. சோ எல்ல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எல் அப்படிங்கிறது என்ன? ஃபார்முலா ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 225 பிளஸ் 64. ஆட் பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு? 289 வரும். 289ங்கிறது எதோட ஸ்கொயர்? 289 அப்படிங்கிறது 17ஓட ஸ்கொயர். சோ எல்லோட வேல்யூ வந்து 17. இப்ப பையார் சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு சிஎஸ்ஏ ஈக்குவல் டு பை அப்படியே இருக்கட்டும். ஆர் வந்து 8 சென்டிமீட்டர். சோ 8 அண்ட் எல் வந்து 17 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 17 into 8 வந்து 136. சோ 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர். இந்த ஆன்சர் எங்க இருக்கு? அந்த ஆன்சர் 4th ஆப்ஷன்ல இருக்கு. சோ திஸ் இஸ் our required answer. So question number 2. Question number 2, if two solid hemisphere of same base radius are. So hemisphere 2 hemisphere சொல்லிருக்கு, அதுக்கு radius same அப்படின்னு சொல்லிருக்காங்க. So radius is same. Okay, equal radius அப்படின்னு வச்சுக்கலாமா? Okay, equal radius have. அடுத்து என்ன சொல்ல வராங்க? along their bases if the are units and they are joined together. ரெண்டு hemisphere, இது ஒரு hemisphere, இது ஒரு ஹெமிஸ்பியர், சேம் ரேடியஸ், ஜாயின் பண்ணா இட் வில் பி a what? இட் வில் பி a ஸ்பியர். இது ஸ்பியர் ஷேப்பா மாறிடுது. சோ இப்ப நியூ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் முன்னாடி தெரியும். இப்ப ஜாயின் பண்ணிட்டு நம்மளுக்கு எதுவா மாறிடுது? ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா மாறிடுது. சோ நியூ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா இஸ் 4 பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஸ்பியரோட ஃபார்முலா, ஸ்பியர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. திஸ் இஸ் அவர் ஆன்சர். இப்ப கொஸ்டின் நம்பர் 3. The height of the right circular cone whose radius is 5 cm and slant height 13 cm. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கோனோட ஹைட் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னென்ன இருக்கு? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 5 cm இருக்கு. அப்புறம் ஹைட் இஸ் ஸ்லாண்ட் ஹைட், அதாவது L இஸ் ஈக்குவல் டு 13 cm இருக்கு. ஹைட் கண்டுபிடிக்க ஃபார்முலா ரூட் ஆஃப் L ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். L ஸ்கொயர் அப்படிங்கிறது 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் 169 மைனஸ் 25 equal to root of 144. 144 அப்படிங்கிறது 12 சென்டிமீட்டர். சோ இது இந்த h இதுல இருந்து வந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. எல்லோட ஃபார்முலால இருந்து வந்திருக்கு. L ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் h ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலால இருந்து தான் நம்மளுக்கு h ஃபார்முலாவும் நம்ம எடுத்திருக்கோம். சோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ 4th கொஸ்டின். இஃப் த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் a right circular cylinder is halved. ரேடியஸ் என்ன சொல்ல வராங்க? ஒரு நியூ ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. நியூ ரேடியஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆர் டேஷ் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆர் டேஷ் இல்ல, தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னா r/2 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இஸ் ஹாஃப்டு, ரேடியஸ் வந்து ஹாஃப் பண்றது தான் நியூ ரேடியஸ். அண்ட் கீப்பிங் சேம் ஹைட், ஹைட் வந்து சேம், h இஸ் ஈக்குவல் டு h. அண்ட் தென் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் thus obtained to the volume of the original cylinder. நம்மளுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும்? சிலிண்டர் thus obtained, half the radius வச்சுக்கு வர சிலிண்டருக்கும் ஒரிஜினல் சிலிண்டருக்கும் இருக்கிற ரேஷியோ. வால்யூமோட ரேஷியோ என்ன ஃபார்முலா? நம்மளுக்கு obtained சிலிண்டரோட ரேடியஸ் ஃபார்முலா, ஐ மீன் வால்யூம் ஃபார்முலா பை ஆர் டேஷ்
square h, pi r square h தான் formula, is to original cylinder formula pi r square h. Volume of volume of obtained cylinder is to volume of original cylinder. So volume of obtained cylinder formula pi r dash square h, volume of original cylinder formula pi r square h. So r dash பதிலா நம்ம இப்ப substitute பண்ண போறோம். r dash பதிலா r by 2 போட்டுக்கலாம். r by 2 the whole square into h is to pi r square h. Okay, இப்ப is to means என்னன்னா ஒரு டிவைட் இருக்குன்னு அர்த்தம் ஃபிராக்ஷனுக்கு. So cancel இங்கேயே பண்ணலாம். h cancel ஆயிடும். இந்த இப்ப என்ன இருக்குன்னா r squared by 4 is to r square இருக்கு. இந்த r squared again cancel ஆச்சுன்னா this implies 1 by 4 is to 1. 1 by 4 is to 1 is implies what? The 4 in the side. 1 by 4 is to 1 na 1 by 4 by 1. That is 1 is to 4. So 1 is to 4. 1 is to 4. அப்படிங்கிற answer எங்க இருக்கு? Second optionல இருக்கு. So this is our answer. Okay. Question number 5 போலாம். The total surface area of a cylinder whose radius is 1 by 3 of its height. சரி, சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதோட ரேடியஸ் வந்து 1 by 3 ஆஃப் ஹைட்னு சொல்லியாச்சு. ரேடியஸ் ஈக்குவல் டு 1 by 3 ஆஃப் ஹைட், தட் இஸ் h by 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டர் என்னன்னு கேக்குறாங்க. TSA ஃபார்முலா சிலிண்டருக்கு என்ன 2 pi r into h plus r அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. 2 pi r னா 2 அப்படியே இருக்கட்டும், பை இருக்கட்டும். r பதிலா நம்ம என்ன போட போறோம்னா இந்த h by 3 போட போறோம். h by 3, so h plus h by 3 அப்படின்னு வரும். 2 pi into h by 3, இதுல 3 நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 3h plus h னா 4h, 4h by 3 அப்படின்னு கிடைக்கும். So மல்டிப்ளை பண்ணோம்னா 8 pi h squared by 3 3s are 9 ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும். இந்த ஆன்சர் எங்க இருக்கு நம்மளுக்கு இப்ப third optionல இருக்கு. So this is our required answer. Okay. இப்ப sum number 6. In a hollow cylinder, the sum of external and internal radius is 14 centimeter. So hollow cylinder ரெண்டு ரேடியஸ் இருக்கும். பிக் ரேடியஸ், ஸ்மால் ரேடியஸ். அதோட சம் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது r plus r is equal to எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க 14 சென்டிமீட்டர். அண்ட் வித் அப்படிங்கிறது என்ன? பிக் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது அந்த வித். சோ பிக் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் என்ன இருக்கு? 4 சென்டிமீட்டர் இருக்கு. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஃபார்முலா, ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச், இதுதான் ஃபார்முலா. பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ங்கிறது ஆர்டினரி சிலிண்டருக்கு வரும். ஹாலோ சிலிண்டரா இருந்தா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் வரும் மிடில். இப்ப இதை ஸ்பிளிட் பண்ணோம்னா ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஆயிடும். சோ இன்டூ ஹெச் நம்ம என்ன பண்ணலாம்? பை அப்படியே வச்சுக்கலாம். ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் இங்க. சோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இன்டூ ஹெச் வந்து 20. சோ மல்டிப்ளை பண்ணனா 14 4s are 56. 56 into 20 11,200 pi அப்படின்னு வரும். 11,200 pi centimeter cube. ஓகே, இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு எங்க இருக்கு? நம்மளோட ஆப்ஷன்ல B ல இருக்கு. சோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர். ஓகே, இந்த இடத்துல இதை மல்டிப்ளை பண்ணும்போது 10 தான் வரும். சோ புக் ஆன்சர்ல தான் இங்க சம்திங் ராங் இருக்கு. சோ இது ஆன்சர் வந்து 1120 pi centimeter cube. இப்ப அடுத்த சம் போயிடலாம். இப்ப சம் நம்பர் 7. இஃப் த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் அ கோன், ஓகேவா, ரேடியஸ் என்னன்னு எடுத்துக்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இஸ் ட்ரிபிள்டு 3 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ண சொல்றாங்க. நான் வேணா இதுக்கு கேபிட்டல் ஆர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இஸ் வந்து 3 டைம்ஸ் த ரேடியஸ் சொல்றாங்க. அண்ட் ஹைட் இஸ் டபுள்டு. சோ நியூ கோனோட ஹைட் வந்து டபுள்டு அப்படின்னா 2 டைம் ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா வால்யூம் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. வால்யூம் ஃபார்முலா 1/3 pi r squared h அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்ப 1/3 pi r squared பதிலா என்ன போட போறோம்? 3r the whole square பண்ண போறோம். 3r the whole square அப்படிங்கிறது சரி உங்களுக்காக இன்னும் எழுதிடலாம் 2h. ஓகே, இப்ப 3r the whole square is what? இதை நான் தனியா எடுத்துக்க போறேன். 1/3 pi இந்த 3r the whole squareங்கிறது 9r square. அதுல r square எடுத்துட்டு இந்த இது இங்கே h எடுத்துட்டு 9 into 2 வந்து 18 அப்படின்னு போட போறேன். போட்டா என்ன வருது? 18 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் அப்படின்னு வந்தது. 18 டைம்ஸ் ஆஃப் வால்யூம். இது எங்க இருக்கு நம்மளுக்கு ஆன்சர்ல? மேட் 18 டைம்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்மளோட ரெக்வயர்ட் ஆன்சர். இப்ப அடுத்த சம்க்கு போயிடலாம். இது பாருங்க, ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின். த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன நம்மளுக்கு?
3 pi r squared. இதுதான் ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது r ஸ்கொயருக்கு ரேடியஸ்க்கு ரேடியஸ் ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ்னு சொல்லிட்டாங்க. ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ்க்கு எத்தனை டைம்ஸ் வருது? 3 pi டைம்ஸ் வருது. ஸோ நம்மளோட ஆன்சர் இஸ் 3 pi. ஆன்சர் சி. ஓகே, இதுல என்ன சம் நம்பர் 9. A solid sphere of radius x centimeter. ஸ்பியரோட ரேடியஸ் வந்து x centimeter and is melted and recast into the shape of solid cone. Cones are the same radius கொடுத்தாச்சு. So radius வந்து x centimeter for both. The height of the cone is what ன்னு கேக்குறாங்க. So இது once shape recast பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்னா வால்யூம் சேம் அப்படின்னு அர்த்தம். So volume of sphere equal to volume of cone. Volume of cone. Sphere ஓட volume formula 4/3 pi r cube. Cone ஓட volume formula 1/3 pi r squared h. இங்க r equal to x. So r பதிலா x போட்டுக்கலாம். 4/3 pi x cube is equal to 1/3 pi x squared h. So இது equal to h தான் வேணும். So இது அதர் சைட் கொண்டு வந்து எல்லாமே டிவைட் வரும். நான் இங்கேருந்து டைரக்டா கேன்சல் பண்றேன். pi கேன்சல் பண்ணிடலாம். 3 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து எக்ஸ் கியூப்ல எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லா கேன்சல் ஆகி ஒரு எக்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கு. சோ நம்மளுக்கு இங்க இருக்கிறது மிச்சம் 4 into x is equal to h. So height equal to 4x centimeter அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிறது. இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன்ல நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. ஓகே, இப்ப சம் நம்பர் 10. A frustum of a right circular cone of height. So frustum ஓட height கொடுத்திருக்காங்க. என்ன frustum ஓட height வந்து 16 centimeter. With radius of it ends. Frustum க்கு ரெண்டு ரேடியஸ் இருக்கு. Capital radius வந்து 20 centimeter, small radius வந்து 8 centimeter. Volume of frustum என்னன்னு கேக்குறாங்க. Volume formula frustum க்கு என்ன? 1/3. Ordinary cone ஓட volume வந்து 1/3 pi r squared h. இதோட frustum க்கு formula 1/3 pi h. r ல மட்டும் டிஃபரண்ட் வரும். எப்படி வரும்? r square plus small r square plus capital R small r அப்படின்னு வரும். ரேடியஸ் மட்டும். சோ இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1/3 pi அப்படியே இருக்கட்டும். h is 16 போட்டுக்கலாம். r square அப்படின்னா 20 square plus small r squareனா 8 square plus 20 into 8 எவ்வளோ? 160. So capital R small r ங்கிறது 160. Okay, 1/3 pi into 16. இப்ப அதை மல்டிப்ளை பண்ணானா இது 400. This is 400. இது 64. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்குன்னா is 624 அப்படின்னு கிடைக்கும். 624 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 208 வரும். So 208 into 16 what? 208 into 16 is equal to 3328 pi centimeter cube. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்ல வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வருது. ஓகே, சோ இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, இப்போ வாங்க சம் நம்பர் 11 போயிடலாம். A shuttlecock used for playing badminton has the shape of the combination of. Shuttlecock அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஷேப்ல இருக்கும். இதுக்கு மேல இப்படி இருக்குமா ஷட்டில்காக் அப்படிங்கிறது? ஓகே, இது என்ன ஷேப்? இது ஷட்டில்காக் என்ன ஷேப்ல இருக்கு? மேல ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப், கீழே ஒரு ஃப்ரஸ்டம் ஷேப். சோ காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரஸ்டம் அண்ட் ஹெமிஸ்பியர். அது எந்த ஆப்ஷன்ல வருது நம்மளுக்கு? ஆப்ஷன் டி ல வருது. சோ நம்மளோட கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. ஓகே, இப்ப சம் நம்பர் 12. சம் நம்பர் 12 என்ன பார்த்துக்கலாம். A spherical ball of radius r1 unit is melted to make 8 new identical balls. ஒரு ஸ்பைரிக்கல் பால் ஸ்பியருக்கு ரேடியஸ் அப்படிங்கறது r1 யூனிட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து இஸ் மெல்டட், அது மெல்ட் ஆகி to 8 new identical ball. 8 balls வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அதோட ரேடியஸ் வந்து 8 balls ஓட ரேடியஸ் வந்து r2 யூனிட்ஸ். ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்க? தென் r1 is r2 what அப்படின்னு கேக்குறாங்க. சோ r1 is r2 னா என்ன? இப்ப வால்யூமை ஈக்குவல் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் பிக் ஸ்பியர். ஓகே, வால்யூம் ஆஃப் பிக் ஸ்பியர் ஈக்குவல் டு என்னது? வால்யூம் ஆஃப் 8 ஐடென்டிக்கல் பால்ஸா? ஐடென்டிக்கல் ஸ்மால் பால். ஓகே, பால்ஸ். இப்ப ஃபார்முலா போடலாம். ஸ்பியரோட ஃபார்முலா 4/3 pi r cube வால்யூம்க்கு. சோ 4/3 pi r cube பதிலா இங்க என்ன போட போறோம்? ரேடியஸ் r1 அப்படிங்கறதுனால r1 cube போட போறோம். அதே மாதிரி 8 ஐடென்டிக்கல் பால்ஸ் அப்படின்னா 8 into வால்யூம் ஆஃப் இதுக்கு 4/3 pi r cube தான் ஃபார்முலா. சோ 4/3 pi
ஆர் கியூப் அப்படிங்கிறது இங்க R2 யூனிட்ஸ் வச்சுக்கலாம். இப்ப R2 கியூப் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப டபுள் சைடு வந்து ஈக்குவல் அப்படிங்கறனால டைரக்டா கேன்சல் பண்றேன். இங்க இந்த 4/3 பைய வந்து அப்படியே கேன்சல் பண்ண ஆயிடும். மிச்சம் நம்மள்ட்ட என்ன இருக்கு, R1 கியூப் ஈக்குவல் டு 8 R2 கியூப் அப்படின்னு இருக்கு. சோ R1/R2 அப்படின்னு நம்ம போட்டோம்னா என்ன வரும், நம்மளுக்கு வெறும் 8 கியூப் அப்படின்னு வரும். சோ R1 கியூப் பை R2 கியூப் இஸ் ஈக்குவல் டு 8/1. அப்ப கியூப் ரூட் ஆஃப் 8 என்ன அப்படின்னா 2 நம்மளுக்கு தெரியும். திஸ் இம்ப்ளைஸ் R1/R2 இஸ் ஈக்குவல் டு 2/1. சோ நம்மளோட ஆன்சர் வந்து 2:1. 2:1 அப்படிங்கிறது எத்தனாவது ஆப்ஷன் நம்மளுக்கு, இஸ் a first option. Okay, this is the answer. Sum number 13. என்ன சொல்றாங்க, the volume of the greatest sphere என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது எதுல இருந்து கிடைக்கிறது அந்த கிரேட்டஸ்ட் ஸ்பியர்னா, that can be cut off from a cylindrical log. ஒரு cylindrical logல இருந்து கிடைக்குது, log of woodல இருந்து. அதோட ரேடியஸ் 1 cm and height 5 cm. சரி, இப்ப பார்க்கலாம். ஒரு சிலிண்ட்ரிக்கல், இதுதான் சிலிண்ட்ரிக்கல் லாக்னு வச்சுக்கலாம் நம்ம. இதோட ரேடியஸ் வந்து 1 cm, ஹைட் வந்து 5 cm. இதுல இருந்து நம்ம ஒரு ஸ்பியரை கட் பண்றோம் அப்படின்னா, கிரேட்டஸ்ட் ஸ்பியரா இருந்ததுன்னா நம்மளால மேக்ஸிமம் 1 சென்டிமீட்டரோட ரேடியஸ்க்கு தான் நம்மளால ஸ்பியரை வந்து இதுல இருந்து கட் பண்ண முடியும். ஸோ ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் தான், ஹைட் வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன பண்ண முடியும், 1 சென்டிமீட்டர் ரேடியஸ் அளவு ஸ்பியர் தான் இதுல இருந்து கட் ஆஃப் பண்ண முடியும். அதுதான் நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் ஸ்பியரா கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன, இங்க வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படிங்கிறது 4/3 πr கியூப் அப்படிங்கிறது. சோ நம்ம ஹைட்டை பத்தி பாதரேஷன் கிடையாது, அப்ப ரேடியஸை பத்தி மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். சோ 4/3, இங்க ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர், அப்ப 4/3 π இன்டு 1 கியூப், அப்ப 4/3 π அப்படிங்கிறது தான் இதோட வால்யூமா இருக்க முடியும். ஓகே, சோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எங்க வருது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வருது. சோ திஸ் இஸ் த required answer. ஓகே, இப்ப சம் நம்பர் 14. height and radius of the cone which is the frustum is a part. சரி, ஒரு கோன் டிரா பண்ணலாம். ஓகே, இது ஒரு கோன். இதோட ஹைட் அண்ட் ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. ஹைட் என்னன்னு சொல்றாங்க, h1 and r1 சொல்றாங்க, ஹைட் அண்ட் ரேடியஸ். சோ இது டோட்டல் ஹைட் வந்து h1, இதோட ரேடியஸ் r1. இதுல ஃப்ரஸ்டம் ஒரு பார்ட்னு சொல்றாங்க. சோ ஒரு ஃப்ரஸ்டம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரஸ்டம் பார்ட் எடுத்துட்டோம்னா அதோட ஹைட் என்ன சொல்றாங்கன்னா h2 அப்படின்னு சொல்றாங்க. இதோட ரேடியஸ் வந்து R2, ஸ்மால் ரேடியஸ் வந்து R2 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்ப கொஸ்டின் என்னன்னா h1 is to h2 equal to 1 is to 2 அப்படின்னு சொல்றாங்க. h2 is to h1 equal to 1 is to 2. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம், இங்க h2 வந்து 1 into x ன்னு எடுத்துக்கலாம், h1 அப்படிங்கிறது 2 into x அப்படின்னு எடுத்துக்கலாம் ரேஷியோல இருக்கிறதுனால. இப்ப R1 is to R2 என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் நேம் கொடுத்துக்க போறேன், O A B அண்ட் இங்க வந்து C, இது D அப்படின்னு நேம் கொடுத்துக்க போறேன். இப்ப எனக்கு இந்த OCDயும் OABயும் சிமிலரா இருந்தா என்ன பண்ணலாம், சைட்ஸை நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்ப நான் இந்த ஹைட்டை கம்பேர் பண்ண போறேன். இந்த குட்டி ட்ரையாங்கிள், அதாவது ஓசிடியோட ஹைட் என்ன, எனக்கு இந்த பார்ட் என்ன அப்படின்னு கேட்டா, ஹோல் h1ல இருந்து இந்த h2 மைனஸ் பண்ற இதுதான் இந்த பார்ட் எனக்கு. சோ h1 மைனஸ் h2, h1 மைனஸ் h2. பிக் ட்ரையாங்கிள், அதாவது OABங்கிற ட்ரையாங்கிளோட ஹைட் என்னன்னா, இந்த சைடு என்னன்னு கேட்டா h1, தட் இஸ் ஈக்குவல் டு, சைட்ஸை கம்பேர் பண்றேன். அதே மாதிரி இந்த சைடு கம்பேர் பண்ணலாம். ஸ்மால் ட்ரையாங்கிளுக்கு வந்து R2, பிக் ட்ரையாங்கிளுக்கு வந்து R1. ஓகே, இந்த எக்ஸுக்கு பதிலாக ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணோன்னு என்ன ஆகும், 2x minus x by x is equal to R2 by R1 வரும். 2x minus x அப்படின்னா, சாரி இது 2x h1 ஓட வேல்யூ. ஓகே, 2x minus x அப்படிங்கிறது வெறும் x x by 2x is equal to R2 by R1. அப்ப x கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும், 1/2 வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து ஆன்சர் இஸ் 1:2. 1:2 அப்படிங்கிறது நம்மளுக்கு எங்க இருக்கு, ஆன்சர் B-ல தான் 1:2 இருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் ஆஃப் த சிலிண்டர், கோன், ஸ்பியர், வால்யூமோட ரேஷியோ பத்தி சொல்றாங்க. மூணுத்தோட வால்யூம் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டரா, சிலிண்டர் இஸ் டு
cone is to sphere. கூடவே ஃபார்முலா எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச், கோன் ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், அண்ட் ஸ்பியரோட ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். வால்யூம் ஃபார்முலா எழுதியாச்சு. இஃப் ஈச் சேம் டயாமீட்டர் சேம் ஹைட், ஸோ அதில் வந்து எந்த டிஃபரன்ஸும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இதில் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இருக்கு, இதில் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இருக்கு, இதில் பை ஆர் கியூப் தான் இருக்கு. ஸோ நான் இப்போ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா என்ன கேன்சல் பண்ணலாம்? எனக்கு பையை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆர் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்க வந்து ஒரு ஆர் மட்டும் இருக்கும். இப்ப இங்க நம்மள்ட்ட என்ன இருக்கு பேலன்ஸ்? ஹெச் இஸ் டு 1/3 இஸ் டு 4/3 ஆர். 1/3 ஹெச்சா, 1/3 ஹெச் 4/3 ஆர். இந்த இடத்துல ரேடியஸ் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த ரேடியஸ்ல ஸ்பியரோட ஹைட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஹைட் இருக்கு, இங்கேயும் ஹைட் இருக்கு, இங்கதான் ஹைட் வேணும். ஸ்பியரோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டா அது வந்து ஈக்குவல் டு டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர், தட் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆர். அதனால நான் என்ன எழுத போறேன் அப்படின்னு கேட்டா, இந்த இதுல இருந்து 2r மட்டும் எடுத்துட்டு நான் ஹைட்டா மாத்திக்க போறேன் ஸ்பியருக்கு. 1/3 ஹெச் இஸ் டு 2/3 2rன்னு வரும் இல்லையா? 2r வந்து நான் ஹைட்டா எழுதிக்க போறேன். ஓகே, தட் இஸ் 2/3 இன்டு 2r அப்படின்னு நான் வச்சுக்க போறேன். 2r பதிலா ஹைட் போட்டேன். இப்ப ஹைட்டை கேன்சல் பண்ணியாச்சுன்னா எனக்கு என்ன இருக்கு? 1 1/3 2/3 3 எல்சிஎம் எடுத்துட்டேன்னா என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 3 இருக்கும், இந்த இடத்துல 1 இருக்கும், இந்த இடத்துல 2 இருக்கும். ஸோ ஹோல் டிவைட் பை 3 ஆக்கினேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் 3 வரணும் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ரேஷியோ வந்து 3:1:2. ஓகே, புரிஞ்சுதா? இந்த ஆன்சர் வந்து டி ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற ஆப்ஷன் வந்து டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் வேர்ட் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணியாச்சு. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ண போறோம். உங்களுக்கு புதுசா மேத்தமெட்டிக்கல்ல ஐடியா சொல்லலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். மேத்தமெட்டிக்ல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரை பத்தி தான் நம்ம நடுவுல டிஸ்கஸ் பண்ண போறோம். லெசனுக்கு நடுவுல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே, all of you, thank you for watching. Bye.